இந்த சென்னையில் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாத. இந்த அண்ணன் நான் இருக்கேன். நீ எப்போ வேணாலும் நம்ம ஆஃபீஸ்க்கு வா. இந்தா பிடி. அவன் தேனி அல்ல, அடையை பிடிந்து தேனெடுக்கும் மனிதனைக் கண்டு கவலையின்றி பறப்பதற்கு இரத்தமும் சதையும் மட்டுமின்றி உணர்வும் உணர்ச்சியும் உள்ள கலைஞன். தன் கதை களவாடப்பட்டு பாராட்டுக்கள் தகுதியற்றவர்களுக்கு போய் சேரும்போது கருச்சிதைவு செய்யப்படும் கருவறைக்குள் முட்டி மோதி கரைவது போல் சொல்ல வழியின்றி உள்ளுக்குள் குமுறுகின்றான். காலம் இப்படியே போகாது. வந்ததை எண்ணி அழுது கொண்டே இருக்காமல் வருவதை எண்ணி சிரித்தால் சோதனைகள் சாதனைகளாகும். பட்டை தீட்டத் தெரியாதவன் களவாடியது வைரக்கல்லையானாலும் தரம் தாழ்ந்து கூழாங்கல்லாய் ஒளியிழந்து போகும். அப்படித்தான் களவாடப்பட்ட கதையும். பணத்திற்காக கதையை திருடும் கயவனை விட பாலுக்காக சதையை விற்கும் விபச்சாரியே மேல். கௌதம் சார், அந்த கார்னர்ல ஒரு பையன் இருக்கான், அவனை கூப்பிடு. டேய் தம்பி, இங்க வா. வா வா. என்னையா நம்ம ஊருக்காரர? என்ன உன் ப்ரொடியூசர் என்ன பெரிய படம் தான் பண்ணுவாராமா? சின்ன படமெல்லாம் பண்ண மாட்டாரோ? இங்க பாரு தம்பி, கதை உன் குழந்தை, உன் இன்ஷியலா தான் வைக்கணும். அவ இன்ஷியல வைக்க பார்க்கறானே, அதுக்கு முன்னாடி நம்ம வச்சிருவோமா? நம்ம வைக்கிறோம், வா. ధరణీ గర్భ సంభూతం దీర్ఘాది సమప్రభం కుమారం శక్తి అస్తం బాలాజయ్య ప్రణమామ్యహం స్వామి శరణం. வணக்கம். வாங்க ராணி. வணக்கம் ஐயா. உட்காருங்க. அப்புறம் ராணி, சினிமாவுக்காக கலை சேவைகள் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கீங்க. கேள்விப்பட்டேன், எல்லாம் தெரியும். சினிமா உலகம் வாழணுமா? நிச்சயமா. எவ்வளவோ திறமையானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க திறமையெல்லாம் வெளில கொண்டு வரதுக்கு இந்த கலை உலகத்தில் திரை உலகம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா ஐயா. சொல்லுங்க. அது விஷயமா தான் ஐயா உங்ககிட்ட பேசணும்னு. சொல்லுங்க. இது என் பையன் விஸ்வாங்க ஐயா. எத்தனையோ தடவை அவனை கூட்டுவான்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு தான் கூட்டு வந்திருக்கேன். இவரு டைரக்டர். வணக்கங்க ஐயா. அதாங்க ஐயா, பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரொடியூசர் கோதண்டம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கோதண்டம் சினிமாவுக்கே ஒரு தண்டம். விடுங்க, சொல்லுங்க, என்னாச்சு? அதாங்க ஐயா, கம்மியான பட்ஜெட்ல பசங்க ஒரு படம் பண்ணணும்னு ரெடி பண்ணி நேத்து ஒரு பூஜை போட்டாங்க. நல்ல விஷயம். அந்த நேரம் பார்த்து அந்த கோதண்டம் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாருங்க ஐயா. ஓஹோ. கதை ரொம்ப நல்லா இருக்கு, பிடிவாதமா இருக்காரு. இந்த பசங்களோட வாழ்க்கையே அதுலதான் இருக்குங்க ஐயா. மணி ஐயா, சொல்லுங்க ஐயா. மணி, ராணிமா நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. இந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா. ஷூட்டிங் ஃபுல்லாக கூட இருந்து என்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்து ஒரு குண்டூசி அளவு கூட பிரச்சனை வரக்கூடாது. லாஸ்ட் ஷாட் முடிஞ்சு பூஷணிக்காய் உடைக்கிற வரைக்கும் கூடவே புரியுதா? சரிங்க ஐயா. நம்ம படம் இது, எதுக்காகவும் எங்கேயும் நிற்கவே கூடாது. கடைசி வரைக்கும் இருந்து முடிச்சு கொடுக்குறோம். முடியும். ராணிமா, மணி உங்க கூட வருவான் படம் முடிகிற வரைக்கும்.
அவங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் அவன் செஞ்சு முடிப்பான். சரியா? ஐயா. கவலைப்படாதீங்க, நம்பிக்கையோட போங்க, வெற்றி தான். எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் மலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரியா? வாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சுவாமி சரணம். தம்பி இங்க வாப்பா. சினிமாக்குள்ள வரும்போது தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க. நீ எல்லாம் முன்னுக்கு வர வேண்டியவன். மனசு உடைஞ்சா எப்படி? நீ சாதிக்க வேண்டியவப்பா. சாதிச்சு காமிப்ப, சாதிப்ப. தைரியமா போ. வாங்கப்பா, வாங்க. பாத்துக்கிறேன் ஐயா. டைரக்டர் சார், நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. பாலாஜி சாரை எனக்கு 10-15 வருஷமா தெரியும். பல நல்ல படங்கள் வர அவர் காரணமா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கலைத்துறையில நிறைய பேர் அவர் வளர்த்து விட்டுருக்காரு. இந்த படத்தை அவரே முன்னாடி இருந்து முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் தான் என் புள்ள வாழ்க்கையில போட்ட பிள்ளையார் சுழி. படம் பாதையில நிக்கிறதுக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன். கடைசி வரைக்கும் உங்க கூட இருந்து கண்டிப்பா நான் முடிச்சு கொடுக்குறேன். தைரியமா உங்க வேலையை பாருங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். இருக்கட்டும் சார். போயிட்டியா? சாப்பிடா. சாப். ஏய் யோ பெருசே இங்க வாங்க. முதல்ல இங்க குடியா. முதல்ல எல்லாரும் கையை என்ன கொடுங்க. பர்த்டே வா? டெத் டே. டெத் டே வா? உனக்கா? அதோ அந்த கர்வாயினி. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. போயிட்டானா? கொஞ்சம் நஞ்ச பேசினா அதான் போய் சேர்ந்துட்டான். வீட்டை விட்டு ஒரே ஒரு படம் எடுத்தேங்க. நானே ப்ரொடியூசர், நானே டைரக்டர். கண்ணா பின்னான்னு பேசி அந்த படத்துக்கு தியேட்டருக்கு ஒருத்தன் வர முடியாம பண்ணிட்டாங்க. சரி. ப்ரொடியூசரா வந்த நானு இன்னைக்கு 100க்கும் 200க்கும் அலையறேங்க. சினிமாக்காரனோட சாபம் தான் எல்லாமே. அவனோட டெத் கொண்டாடுவேன். கொண்டாடியா? அது அவர் எடுத்த படத்தோட போஸ்டர். ஆக்ஷன். ஹலோ கிருஷ்ணா சார். சொல்லுங்க பாலாஜி. இப்போ ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்க்க வரலான்னு இருக்கேன் சார். படம் ஏதோ சொன்னீங்களே, எப்படி வந்திருக்கு? கண்டிப்பா ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். ரொம்ப. ஆமாம் சார், அது விஷயமா தான். ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டு வெளியில கொண்டு வர முடியாம தவிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க அத்தனை பேருக்கும் நம்ம ஓடிடி பெரிய சப்போர்ட்டா இருக்கும் பாலாஜி. இனி யாருமே தோக்க மாட்டாங்க. நம்ம நிறைய நல்ல சினிமா பண்ண போறோம். எல்லா திறமைசாலிகளையும் வெளியில கொண்டு வர போறோம். நிறைய திறமைசாலிங்க ஜெயிக்கணும். எத்தனையோ திறமைசாலிங்களுடைய கனவு வெறும் கனவா போயிடக்கூடாது. அவங்க எல்லாரையும் வெளியில கொண்டு வரணும், உங்களை ஜெயிக்க வைக்கணும். அதுதான் என்னுடைய கனவு. சரிங்களா? ஸோ அதனால இது உங்க ஆஃபீஸ், எப்போ வேணா வாங்க. நம்ம ஓட்டிட்டு இருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. தேங்க்யூ பாலாஜி. சொல்லுப்பா. வணக்கம். சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் அல்டிமேட் ஸ்கோர் ஆஸ்கர் அவார்டு தான். அப்படி ஒருத்தரை தான் நாம இப்ப சந்திக்க போறோம். யாருன்னா கழுமரம் படத்தின் இயக்குனர் சேது அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார், உங்க படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். கழுமரம்னாலே கஷ்டம் தானுங்க மேடம். படம் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வயிற்றுக்குள்ள இருக்கிற சிசு பிறக்காமையே போயிடுச்சுன்னா அந்த தாய்க்கு பிரச்சனை தானே. அது மாதிரி தான் எத்தனையோ இயக்குநர்களும் ப்ரொடியூசர்களும் நம்பிக்கையோடு எடுக்கிறாங்க. அவார்டெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. படம் ரிலீஸ் ஆனாலே அந்த இயக்குனருக்கு பெரிய அவார்டு தாங்க. சூப்பர் சார்.